அம்மே எல்லாருடைய முகத்திலும் ஒரு சிரிப்பை உற்சாகமா ஹalleluya சொல்லுங்க. உற்சாகமா கைகளை தட்டி தொடர்ந்து இந்த பாடலை என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. ஆஹா ஓஹோ ஓஹோ நான்
நம்மளோட பிதாவாவும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். எங்களை நேசிக்கின்ற ஆண்டவர் இயேசு இதுவரைக்கும் எங்களோட நீ இருந்து எங்களை நடத்தினதுக்காக நன்றி. துதியிலே மத்தியிலே நீ வாசம் பண்ணதுக்காக உங்கள் சோஸ்திரம் ஐயா. ஐயா, இப்போது உங்களோட வார்த்தைக்குள்ளே போக போகிறோம். அது முன்பு உங்களோட சாட்சி நாங்கள் கேட்க போகிறோம். உமக்காக நீ செய்த அநேக நன்மைகள் இப்போது இவர்கள் சாட்சி சொல்ல கர்த்தர் நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவராக இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஓகே, நான் ஏற்கனவே மெசேஜ் பண்ணியிருக்கிறேன். இது சாட்சி நேரம். ஓகே, 2025 ஒவ்வொரு மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அடிக்கிட்டே போனாக்கா ஆண்டவர் கண்டிப்பாக நிச்சயமாக அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தில் செய்திருப்பார். இப்போ நீங்கள் முன்னுக்கு நீங்கள் சாட்சி சொல்லலாம். ஓகே, அது ரொம்ப இழுக்காமல் சுருக்கமாக ரைட் டு த பாயிண்ட். அது மித்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உம்மோட சாட்சி, நீங்கள் சொல்கிற சாட்சி மித்தவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதாக இருக்கணும். சோர்வடையக்கூடாது. ஓகே, அது ஆண்டவர் இருக்கிறார். 25 செய்த ஆண்டவர் தொடர்ந்து 26ஆம் ஆண்டும் நடத்துவார். அது நீங்கள் சாட்சியாக ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் பேசுங்க. வெக்கப்படுத்தாதங்க. நீங்கள் வெக்கப்படுத்தாக்க ஆண்டவர் உங்கள் மேலே வெக்கப்படுத்துவார். சரியா? இது சாட்சி நேரம். இப்போது நீங்கள் முன்னுக்கு சாட்சி சொல்லலாம். வாங்க, இட்ஸ் ஓப்பன் நவ். யார் யார் மூஞ்சி பார்க்க வேணாம், உங்கள் மூஞ்சியை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எடுப்போம் மைக். கரங்களை தட்டி எப்போதும் நான் சாட்சி சொல்லணும்னா என்னோட முதல் சாட்சி என்னன்னா உயிரோட நிற்பதே ஆண்டவருடைய கடந்த ஆண்டிலே இந்த ஆண்டிலே அநேக பிரச்சனைகள் இருந்திருக்கு. எல்லாருக்கும் யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. பொருளாதார பிரச்சனைனாலும் சரி, மற்ற குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும், அநேக காரியங்களே ஆண்டவர் பெரிய காரியம் செய்திருக்கிறார். முக்கியமா இந்த கல்யாணம், அது ஒரு பெரிய சாட்சி. நான் எல்லாருக்கும் பொதுவானது இந்த பொருளாதார பிரச்சனை தான். ஏன்னா அப்பா இல்லை, நாங்கள் ஒண்டி அவ்வளோ காசு கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டோம். இருந்தாலும் ஆண்டவர் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு பெரிய பிளஸிங்கான கல்யாணத்தை ஆண்டவர் நடத்தி வச்சாரு. ஏன்னா எல்லாரும் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஆண்டவர் அந்த கல்யாணமே ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய சாட்சியாக ஆண்டவர் நடத்தி வச்சாரு. அது இல்லாமல் ஒரு நல்ல குடும்பத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அது அவ்வளோதான். தேங்க்யூ. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய கிருபை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். சிசிலியா மேலூர்லேருந்து சுத்தம் வரேன் ரொம்ப அப்படியே சொல்லுவேன். ஏன்னா முக்கியமாக இந்த கீபோர்டு கொஞ்சம் நிச்சயம் பண்ணிடுங்க. இந்த 26ஆவது நீங்கள் வாசிக்கிறீங்க. ஏன்னா இந்த கீபோர்டு வாசிக்கிற ஆள் சரியில்லை. கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் பழகி செய்யுங்க. கீபோர்டு வாசிங்க. சர்வீஸு இன்னும் நல்லா இனிமையாக இருக்கும். சரிங்களா? ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம சோறு வடிவோம். ஓகே, we will be disappointed, we will be weak. நடக்குமா நடக்காதா? ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் ஒரு டே பாரம் நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். those who are heavy laden and worry, come to me, I will give you the peace. அந்த ஆண்டவர் சொன்னபடியே செய்வார். ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் நிச்சயம் வெற்றி ஆண்டவரோட கிடைக்கலாம். அல்லேலூயா. இப்போ 2வது ஆள் வர வைப்போம். வாங்க. ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாங்களா? இங்கே இருக்குமா? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா.
ஹalleluya. நான் வந்து ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். 1000 சாட்சி இருக்குது, ஆனால் அதில் 2 சாட்சி தான் சொல்ல போகிறேன். ஆமென். புதுசாக எனக்கு ஒரு ஹோமில் வேலை கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஹோமில் வந்து நாங்கள் ஒரு 9 மாதமாக வேலை செய்வோம். நான் இந்த 2 கூட்டாளி 3 பேரும். ஸோ அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. வேலை விட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வேலை இது, இப்போ இந்தமாரி பிரச்சனையாக இருக்குது, போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. ஸோ பெரிய சண்டையாகி ஒரு சீனனுக்கு எனக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் என்னால் சொல்லி அப்புறம் பெரியவங்களாம் வந்து அப்புறம் போலீஸில் போய் ரிப்போர்ட் கொடுத்து நான் சொன்னேன், இவன் இருக்கக்கூடாதுங்க ஆண்டவரே, நீங்கள் பெரியவர், நீங்கள் கொடுத்த வேலை இந்த இடத்துல நான் நிரந்தரமாக இருக்கணுமா இல்லை அவள் நிரந்தரமாக இருக்கணுமான்னு நீங்களே எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவள் 2 வாரம் இருந்தால் அப்புறம் பெரியவங்க வந்து அவங்ககிட்ட பேசணும்னு வந்தாங்க. கடைசியில் அவள் வந்து ராத்திரியோட ராத்திரியாக ஓடிட்டான். ராத்திரியோட ராத்திரியாக ஓடிட்டான். ஓடினோன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஓடினோடனே டக்குன்னு என்ன செஞ்சிட்டோம், பூட்டு மாற்றிட்டு மறுநாள் காலையில் பெரியவங்களாம் வந்து போலீஸில் போய் ரிப்போர்ட்லாம் கொடுத்தோங்க. அவள் வரவே கூடாது ஆண்டவரே, நீங்கள் இந்த வேலையை எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறா எனக்கு அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணதுனால அந்த ஒரு நல்ல எனக்கு அந்த நிரந்தரமாக அந்த இடத்துல வேலை கொடுத்துருக்காரு. எனக்கு சொக்ஸோலாம் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு சொக்ஸோ அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கட்ட தேவையில்லை, விஜாபாட் கட்டுறாங்க. ஸோ அப்படி ஒரு நல்ல அற்புதத்தை ஆண்டவர் எனக்கு செய்து கொடுத்துருக்கார். அவள் வேலை விட்டு போயிட்டா, எல்லா சாவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவள் போயிட்டா. இதனால் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இன்னொரு சாட்சி, எங்கள் 2வது சனுக்கு வந்து வேலை பிரச்சனை. அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். அவருக்கு வந்து மாதம் வந்து எப்படி 4000 வெள்ளி வேணும் அவங்களோட வீடு கட்டுறதுக்கு, மற்ற காடிக்கு எல்லாத்துக்கும் கட்டுறதுக்கு அவருக்கு நிறைய செலவு இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப ப்ரே பண்ணுவேன். அந்த ஒரு சனுக்காக கொஞ்சம் கூடுதலாக ப்ரே பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி அவர் 3 காடிக்கு முதலாளியாக இருக்கார். இன்னைக்கு 3 காடி வாங்கி ட்ராவல்ஸ் செய்கிறாரு. யாராவது காடி வந்து சேவா எடுத்தாங்கன்னா எடுத்து கொடுக்குற மாதிரி 3 காடிக்கு அவர் முதலாளியாக இருக்கார். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. இந்த மகனை தூக்கி எடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கடப்பட்டு ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். நன்றி நன்றி. கரங்களை கொடுப்போம். ஆண்டவரை விசுவாசிக்கிறவரை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். ஓகே, அடுத்தது வேற யாராவது வாங்க. வெக்கப்படுத்தாதுங்க, ஆண்டவரே வெக்கப்படுத்தாதுங்க, வாங்க முன்னுக்கு. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நடந்த சம்பவம் சொல்ல போகிறேன். நான் இன்னைக்கு வியாபாரம் வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு 10:30 மணிக்கெலாம் என்னோடய வியாபாரம் எல்லாம் விற்று முடிச்சுட்டேன் கற்றுருக்கு அப்படின்னால. அப்புறம் நான் பார்த்தேன், கொஞ்ச நேரம் ஜாமெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு கால் பண்ணுறேன். ஏன்னா கால் பண்ணால் டக்குன்னு எடுத்துகிட்டு வருவாருங்க. நான் கால் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறேன், நார்மலாக கால் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. எப்படி இருக்கும் உங்களுக்கு இவர்? ஏன்னா நேற்று தான் போய் செக்அப் போயிட்டு வந்தார். அப்போ சொன்னாங்க கிட்னி கொஞ்சம் இது ப்ராப்ளமாக இருக்குது, ஆனால் டாக்டர் டேக் கேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா. அப்புறம் நேற்று ராத்திரி பார்த்தேன் ஆக்சிஜன் போட்டிருந்தார். ஏன்னா சந்தையில் மயக்கமாக இருக்குன்னு, மூச்சு விட முடியலன்னுவார். அப்புறம் நானும் கால் பண்ணுறேன் எடுக்கவே இல்லை. அப்புறம் எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கால் பண்ணுறேன் அந்த மனசையும் எடுத்து இவருக்கு பண்ணுறேன் அவங்களுக்கும் பண்ணுறேன். இப்படியே மணி 11 ஆச்சு, 3/4 மணி நேரம். அப்புறம் மகளுக்கு கால் பண்ணேன், இந்த மாதிரி டேடி என்னன்னு தெரியல, கால் பண்ணுறேன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் கால் போய் ஃபுல்லாக போய் கட் ஆகுது. அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, தெரியலையா எப்படி போய் யார் போய் பார்க்குறது டேடி அப்படின்ட்டு. அவங்க சொன்ன கதிர் வீட்டில் இருக்காருமா, நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணால் அவர் வெளியாகிட்டாராம். அப்புறம் சொல்லிச்சு, இது மாதிரி கதிர் வெளியாகிடுச்சாம்மா, இது மாதிரி நன்சி தெளிந்த நன்சி, அதாவது சைமனோட அம்மா, லூக்கோட அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க நல்லா பழக்கம் பண்ண. அப்புறம் நான் அவங்களோட
போய் பார்க்கட்டும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் அவங்க நம்பர் இல்லைம்மா அப்படின்னு. அப்போ நினச்சி இங்கே ஃபோன் அடித்தா நினச்சி வந்து சிரம்பானுக்கு பின்னாடி போயிடுச்சு, அங்கே இல்லை, அது சிரம்பானில் இருக்கிறான். அப்புறம் அவங்க மாமனார் நம்பரை வாங்கி நம்பர் கொடுத்துருக்கு. நம்பர் வாங்கி கொடுத்தோன்னா மாமனார் கடிச்சா மாமனார் ஹாஸ்பிட்டலில் செக்கப்பில் இருக்கிறான். எப்படி இருக்கும் அங்கங்கே போன திரும்ப நான் அவங்க மகக்கிட்ட சொல்லிட்டு ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். அடி 2 மாற்றி அடி எனக்கு அழுவாச்சு கூட வந்துருச்சு, என்னடா எடுக்கலையேன்னு. அப்புறம் சொல்லிச்சு இது மாதிரி நாட்டன் அவரோட தங்கச்சிக்கிட்ட சொல்லி அது வந்து ஸ்கூல் லீவுனால 5 பேபி பேரப்பிள்ளைகளை வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா நாளும் கூப்பிட்டு வந்து பார்த்து சொல்லிட்டு நான் நரத்தை வந்து போயிருப்பேன். அப்புறம் நானும் யோசிக்கிறேன் யாருக்கு அடிக்கிறதுன்னு தெரியல, அந்த மனுஷிக்கும் அடிக்கிறேன். மாற்றி மணி வந்து 11:30 ஆச்சு. அடிக்கிறேன் எடுத்து அப்புறம் குறைச்ச போயிட்டு எடுத்துக்கிட்டு யாருக்கு அடிக்கலாம், யார் கூட்டத்தில் இருக்கா, யார் போவா, இங்கே சேமோட ரம்யாவா அவங்க அக்காவுக்குள்ள அடிச்சிருக்கு, அவங்க யாருமே போட்டு எடுக்கலையா போய் பார்க்க சொல்கிறதுக்கு. அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறது தெரியலன்னு நான் யோசிச்சுட்டு எனக்கு கண்ணில் வர கலங்கிடுச்சு. அப்புறம் உடனே தங்கச்சிக்கு அடித்தேன். அப்போ தான் அது ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது பாருங்க, அவங்க பசங்க போடுறாங்க. பார்த்தா மணி 11:30 டைம்னா வீட்டுக்கு வர டைம் ஆச்சாச்சு. அதுக்கு ஃபோன் அடித்து மாதிரி எங்கே இருக்கிறேன்னா இப்போ தான் நம்மளை வீட்டுக்கு வந்து முன்னுக்கு இறங்குறேன் வீட்டுக்கிட்ட அப்படின்ச்சு. நான் சொன்னேன் தெரியலம்மா, மாமா ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கவே மாட்டாரு, இவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எடுக்கவே இல்லைன்னு. தம்பி அனுப்புகிறேன், அவங்க வீட்டுக்கு தம்பி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜாமான் வச்சுட்டு அப்புறம் அவள் ஒடியாந்தாரு. எனக்கு வீட்டுக்கு போக 12 ஆச்சு பாருங்க, 11:45 ஆச்சு. அடிக்கிறேன் அப்பயும் எடுக்கவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போய் முன்னுக்கு நின்றுட்டு கூப்பிட்டேன். எனக்கு நல்ல வேலை ஒரு சைட்டு கதவு திறந்து வச்சுருந்தாரு. ஆனால் உள்ளெல்லாம் போக முடியாது, எனக்கு கேட்டு சாயங்காலம் இல்லை பாருங்க. அப்புறம் எங்கே கத்துறேன் பாருங்க, கத்துறேன் வரவே இல்லை. சரி என்னன்னு தெரியலையே, ஏன்னா அவர் பின்னால் தான் இருப்பார், பின்னால் கொடுங்க. நான் பக்கத்துக்கு போயிட்டேன், கேட்டுக்கிட்ட போயிட்டு சரி அவங்க வீட்டுக்கு பின்னால் வெளியே போய் கூப்பிடுவோம் என்னன்னு தெரியல அப்படின்ட்டுன்னு. அப்புறம் பார்த்தாக்கா அப்புறம் கண்டிச்சு சொன்னார், ஏதாவது ஒரு வீட்டுக்காரர் வந்துட்டாரு தம்பி வந்துட்டாரு அப்படின்னாரு. அப்புறம் உடனே கத்தி நீங்களே யோசிச்சு பார்க்க சீட்டாகி அவர் இந்த மாதிரி இதில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப உடைச்சலாகிடுச்சு, ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு என்னாச்சு எதாவது தெரியலையே. நானும் ப்ரே பண்ணிக்கிட்டு அடவரே இப்படிலாம் இருக்குனாரு அப்படி இருக்குனாரு, என்னாச்சு எனக்கு என்னன்னாக்கா ஒரு சொன்ன மூச்சு விட முடியாமல் எதுவும் படிச்சுக்கிட்டு விட்டாரா இல்லை எதுவும் வலிக்கு விட்டுட்டாரா, ஏன்னா 2 கோலம் ஃபுல்லாக போய் கட்டாகுது. அப்புறம் எனக்கு கோலம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கோல். அப்புறம் தான் வந்து சத்தம் போட்டு அப்புறம் தான் கத்துறேன். எனக்கு ஒன்றுமே ரொம்ப டென்ஷனாக போயிடுச்சு. எனக்கு அவ்வளோ மனசு வலி வேதனையாக இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி கூட வலி கூட வந்துருச்சு, சத்தியமாக சொல்ல எனக்கு வலி கூட வந்துருச்சு. இவர் நடிச்சு அவன் போய் ஃபோன் எடுத்தாருல, நான் கத்துற திரும்ப ஒன்றும் இல்லை நல்லா வந்து பார்த்தா தூக்கிக்கிட்டு இருக்கேன். நன்றி சொல்கிறேன். ஃபோன் வந்து ஓல்டியம் வந்து சொந்தமாக சைலண்ட் கொண்டு போயிடுச்சு. சில நேரத்தில் அப்படியே இது நான் குறைக்கல சவுண்டு, அவ்வளோ செக் பண்ணி பார்க்குறேன் ஓல்டியம் வந்து சைலண்டில் லாக் பண்ணியிருக்கு. சரி கத்தருக்கு சுஸ்தரம் ஒரு நாளும் காக்கிற ஆண்டவர் அந்த பிள்ளைகளையும். எஸ் ஓகே, அடுத்த சாட்சி எஸ்ரா வா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அஞ்சு எப்பவுமே எங்கள் வீட்டில் அது நடக்கும். நாங்கள் வந்து ஹார்ட் அட்டாக்லேயே இருப்போம். எங்கள் வீட்டில் அம்மாவுக்கும் அப்படித்தான் அப்பாவுக்கும் அப்படித்தான். இதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து நிறைய சாட்சி ஆண்டவர் செஞ்சார். இந்த வருஷம் என்னன்னா எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லேருந்து ஆண்டவர் விலக்கி காத்தாரு. எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ பாடு எல்லாம் தேவையான நேரத்தில் ஆண்டவர் தேவையான ஆள் கொடுப்பாரு. இன்னைக்கு இப்போ கூட சேர்ச்சுக்கு வரும்போது சிச்சுவேஷன் செய்யும் கீதா ராசிக்கு ஆள் இல்லையே அப்படின்னு நவீன அதிசயமாக இருந்தாரு. அதுமாதிரி கடவுள் நிறைய அற்புதம் செஞ்சாரு. இந்த வருஷம் முக்கியமான ஒரு சாட்சி என்னன்னா எனக்கு வந்து பிஸ்னஸும் ஒன்று கல்யாணம் வந்துருச்சு. பிஸ்னஸும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் தான் ஆச்சு. அப்புறம் ஓல்ட் ஃபோக்ஸ் வந்து தொடங்கணும்.
எல்லா பக்கமும் வந்து இப்போ நிறைய இஷ்யூஸ் டென்ஷனாகவே இருப்பேன். நான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அப்படியே யோசிச்சு அதையும் யோசிச்சு டென்ஷனாகவே இருப்பேன். வேலைக்கு போனாலும் அப்படி தான். ப்ரைவேட் தான் கூட வேலைக்கு வருவோம், சில நேரம் ஆள் இல்லாமல் போயிட்டா. அப்போ ஏக்கொன்று தெரிஞ்ச பாயிண்ட்கள்லாம் வந்து ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. என்ன செய்யணும்னு தெரியாமல் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது கடவுள் தேவையான நேரத்தில் எனக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ காசு தேவைப்படும்னு சொல்லுவேன். ஆண்டவர் அதேமாரி எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதேமாதிரி நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி இந்த ஹெல்ப் வேணும்னு நினைப்பேன், ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து நீ இந்த வருஷம் நிறைய பேர் வந்து நாங்கள் உதவி செய்ய ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்தாரு. எவ்வளோ பேர் ஃபோன் அடித்தாங்கன்னா சிசிலியா கூட யோசிச்சோம், ஏன் நீ ஓடுற ஏன்னா எங்கள் அப்பா அப்படி, நான் ஏசப்பாவும் அப்படி தான். அதனால நான் அந்தமாரி உதவி செய்யும் பொழுது ஆண்டவர் வந்து நிறைய விதத்தில் என்னை ஆசீர்வதிச்சாரு. நிறைய நான் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு 1.5 வருஷமாக என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் செலவு ஜாமான் கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருந்தேன். அது போக வந்து அவனும் வந்து அவன் என்கிட்ட சாட்சி சொன்னான். ஒரு நல்ல ஜாப்புக்கு போயிட்டான். அவனுக்கு வந்து 2 தம்பி ஒரு தங்கச்சி. ஸோ அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஸோ நான் தான் 1 வருஷமாக ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இருந்தேன். அவனும் இப்போ வந்து போர்ட்டில் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டான். ஸோ ஆண்டவர் வந்து எல்லா சைட்டும் ஆண்டவர் வந்து அற்புதம் செஞ்சார். என் கல்யாணத்தில் கூட வந்து நாங்கள் நினச்சோம் நிறைய பேர் வந்து ஹெல்ப் இல்லை. சில பேர் சொன்னாங்க அங்கிட்டு கல்யாணம் வர மாட்டாங்க, என்ன இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் கல்யாணத்தையும் டின்னரையும் ஆண்டவர் வந்து அவ்வளோ அற்புதமாக நடத்தி கொடுத்தாரு. அருமையான ஒரு மனைவி கொடுத்தாரு. அதுக்காக நன்றி சொல்கிறேன். அம்மா அப்பாவுக்கு வந்து நல்ல ஒரு உடல் நடத்தி கொடுத்தாரு. இந்த வருடம் முழுவதும் இன்னும் வரைக்கும் ஆண்டவர் என்னை ஆசீர்வாதத்தோடு வச்சுருக்காரு. இப்போ கூட மத்தியானம் நான் வந்து ப்ரே பண்ணேன். அதுமாதிரி எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டாங்க அப்படின்னு. நான் வேலை செஞ்ச காசு தான், ஆனால் ரொம்ப பெண்டிங் ஆகிடும். நான் ஆளுங்க வந்து காசு லேட்டாக கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப பெண்டிங் ஆகிடும். நான் யோசிக்கிற நேரத்தில் கடவுள் அந்த காசு ஆளுங்க ரொம்ப கொடுத்துருவேன். ஆனால் ரொம்ப ஆசீர்வதிச்சதுக்கும் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். அடுத்தது ஜெசிகா, பிரேம், கிறிஸ்டினா பிரேஸ் பட்டு கேட்டுங்க. டெஸ்டிமனி டைம் கொடு பஸ்ட் அப்படின்ட்டு சாட்சி சொல்லணும். நான் இங்கிலீஷ்ல பேசிடுறேன். எங்கள் சர்ச்சுக்கு வந்து ஐ திங்க் 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ் ஆச்சு. செகண்ட் கிறிஸ்மஸ், செகண்ட் நியூ இயர். ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சுக்கு நான் வரும்போது ஐ ஹவ் நத்திங், ஒன்றுமே இல்லை. நான் சர்ச்சுக்கு வரும்போதே அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்தேன். சிசிலி அக்காவுக்கு தெரியும் அண்ட் சிவஸ்ரீ அக்காவுக்கும் தெரியும் நான் எப்படி எந்த நிலைமையில் வந்தேன். பட் நான் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணேன் கடவுள்கிட்ட. நான் சர்ச்சுக்கு போகிறேன், சப்பா எனக்கு கையில் காசு கூட இல்லை எப்படி அப்படின்ட்டு. பட் this is really something to manage me to come to church. கஷ்டப்பட்டு தான் நான் வந்தேன். பட் now இப்போ வந்து அவ்வளோ blessing எனக்கு கொடுத்துருக்காரு. அவ்வளோ he guide me, he protect me, he bless me a lot. Now I'm driving new brand Toyota. Actually எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஃபைனான்ஸ்ல எதுவும் எல்லாமே பிரேக் டவுன். Nothing, I was zero. But now by God's blessing, I'm driving my new car, my Vios car, new car. Thank you for Jesus and thank you for everything. Whatever you've done, so many things in my life. For my parents also, He guided me. Everything. நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு. ஸோ அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏசப்பாக்கு. Thank you Jesus. Thank you. ஆண்டவரோட கிருபை, God's grace always there. Okay, ஆண்டவர் கிருபையின் தேவன், கிருபையால் நடத்துகிற ஆண்டவர். இந்த வருஷம் முடியும் போது நீ ஆண்டவருக்கு செய்ய வேண்டியது செய்யலனாலும் ஆண்டவர் கிருபையின் ஆண்டவர். வருகின்ற வருஷத்தில் அவர் கிருபையால் உன்னை தொடர்ந்து நடத்துவார். டோன்ட் லீவ் ஹிம். ஓகே, ஒரு நாளும் கைவிடாத தேவன் நம் தேவன் ஆண்டவர் இயேசு. ஓகே, அடுத்தது வாங்க ஜெசிகா, சிசிலியா. நீங்கள் தான் கேட்டுங்க சாட்சி நேரம். வாங்க. ஓகே, இருக்கா இல்லையா? பிரேம் வர கரங்கள் தட்டி வர. இப்போ
சூப்பராக தண்ணி கலக்குவார். அவரோட காஃபி அருமையாக இருக்கும். கர்த்தர் பரிசுத்தம் விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டு இத்தனை வருஷமா நம்ம பாதுகாக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆமென். திரும்ப இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் ரோட்டில் போகிறோம், வரோம், ஸ்டேஷன் ஓடுறோம், எவ்வளோ ஆக்சிடென்ட் கேள்விப்படுறோம், பார்க்குறோம் நம்ம போகிறதுனால. அதனால் இவ்வளோ காலம் ஒரு இடமா ஆண்டு நம்மளை பாதுகாக்கிறது பெரிய விஷயம். அப்புறம் என்ன, நம்ம கம்பெனியில் அடுத்த வருஷத்தில் நம்மளுக்கு எல்லாம் ப்ரே பண்ணோம். ஏன்னா கம்பெனி வந்து சம்பளம் ஏற்றுறது ரொம்ப குறைவு. இன்னும் 10 வருஷம் ஆகிட்டு சம்பளம் ஏற்றுறது நம்மளும் போயிட்டு கேட்க முடியாது. கடையில் கொடுத்துட்டோம், நீங்கள் பார்த்துக்குங்க. அப்புறம் அந்த 23ஆம் என்னை கூப்பிட்டு பேசுனார். இல்லை உங்களுக்கெல்லாம் சம்பளம் ஏற்றுறதுக்கான ஐடியாவில் இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் உங்களுக்கெல்லாம் சம்பளம் ஏற்றி கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை, கவலை இல்லை. அப்போ நம்ம ஆண்டு நம்ம போய் கேட்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம என்னத்தை போய் கேட்குறதுன்னு இருந்துச்சு. ஆனால் நம்ம கடவுள்கிட்ட கொடுத்துட்டோம். ஏதோ இந்த வேலைக்கு வந்தோம், சரி ஆண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க, நம்ம போய் கேட்டுட்டு இருக்க முடியாது. அது என்னோட வழக்கம். நம்மளோட பெஸ்ட்டை காட்டுவோம், நீ திருப்பி நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும். திருப்பி நம்மளை விட்டு சம்பளம் ஏற்றுங்கன்னு கேட்குறது அது எனக்கு பிடிக்காத விஷயம். அந்த இடம் வந்து எனக்கு பிடிக்கலன்னா, பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நான் அந்த இடத்துல வேலை செய்ய மாட்டேன். அது என்ன மாதிரி எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் சரி நான் போய்கிட்டே இருப்பேன். அந்த மைண்ட் செட் எனக்கு மாறிடுச்சுன்னா அப்போ நான் அங்கே வந்துட்டு விட்டுட்டேன். சரி எங்கள் சம்பளம் இல்லை அப்படின்னா அப்படி இருக்கிறப்ப கர்த்தர் சோத்திரம் அவரே என்னை கூப்பிட்டு அடுத்த வருஷத்துல வந்து எல்லாம் மாறும், கவலை இல்லை, எனக்கு எல்லாம் அவங்க மேலே ஒரு அழைப்பு இருக்குது. ஏன்னா அவருக்கு கிறிஸ்தவர் தான். சரி நான் ஆண்டு நம்ம கொடுத்தனால ஆண்டு அந்த இடத்துல அடுத்த வருஷத்துக்கு நம்ம நினச்ச மாதிரி, ஏன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணோம். சரி நம்ம அடுத்த வருஷத்தில் ஒரு காடி ஒன்று வழியாக இருக்குவோம். ஒவ்வொரு நாள் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, காடி எடுக்கணும் அந்த மைண்ட் செட்டே எனக்கு இல்லை. வச்சு மாத்திரையோ கஞ்சல் இருக்கும், எனக்கு ஒரு வேன் ஒன்று தூங்கிட்டு இருக்கு. சரி கஞ்சல் அடுத்த வருஷம் நம்ம ஒரு புதிய காடி எடுக்கலான்னு நம்ம ப்ரே பண்ண சம்பளம் ஏறுதானே. ஏன்னா அப்போ என்னோட மைண்ட் வந்து எடுத்துகிட்டு கஷ்டப்படக்கூடாது, வாழ்க்கை வாழணும் நிம்மதியாக. ஆண்டு சொல்லியிருக்காரு, விரலுக்கு ஏற்ற வீக்க மாதிரி நம்ம கரெக்டாக போகணும். எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அப்போ சம்பளம்லாம் ஏறுனுச்சுன்னா அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அப்போ அதே போல் அவரே என்னை கூப்பிட்டு சரி அடுத்த வருஷம் உங்களுக்கு சம்பளம்லாம் ஏற்றி தரேன், ஆண்டு கர்த்தர் சோத்திரம் புதிய வருஷத்தில் புதிய காரியம் செய்கிற மாதிரி ஏதோ ஒரு புதிய காடி எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் எடுத்துகிட்டு 1ஆம் மாதத்தில் வாங்கிட்டு ஒரு புதிய காடி வரும். கர்த்தருக்கு சோத்திரம். அதுக்குள்ள அதுக்குள்ள தேவைகள்லாம் வாங்கி செஞ்சாருன்னா நம்ம செஞ்சுட்டாரு. அப்போ நம்ம எடுக்கிறப்ப நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும், அவளுக்கு சும்முட்டாக இருக்கும். எடுத்துகிட்டு நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாதுங்கள, ஏன்டா எடுத்தோன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா நான் எப்பயும் எடுத்துருவேன், எனக்கு வந்து ஒரு மாதம் கூட பிடிக்காது. அப்ளை பண்ணால் காடி இன்னும் 1 வாரத்தில் வந்துடும். ஆனால் நம்ம எதையுமே செய்யறப்ப சிந்திச்சு கரெக்டாக செய்யறப்ப ஆண்டதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்குள்ள அதுக்குள்ளே தேவைங்களும் அதோட எல்லாத்தையும் ஆண்டு சந்திப்பார். அதனால் ஆண்டு சந்தித்ததுக்காக நன்றி. இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு புதிய காரியங்கள் ஆண்டு என்ன செய்வார், ஆண்டுன்னா ஒப்புயர்த்துக்கும். அடுத்த ஆண்டு இன்னும் நம்ம புதிய காரியம் என்னன்னா ஏதோ ஆத்துமா ஆண்டு நம்ம என்னத்துக்கு ஆண்டு நம்ம தெரிஞ்சு கொண்டாரோ ஏதாவது ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணோம். ஒரு சபைக்கு நம்ம ஏன் ஆண்டு முதல் குட்டிகள் வந்தாருன்னா காரணம்லாம் நம்ம எல்லாம் நீங்கள் இங்கே உட்காந்துருக்க மாட்டோம், வேறு ஒரு சபையில் கூட உட்காந்துருக்கலாம். அவர் தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்ம யாரும் இருக்க மாட்டோம். அப்போ அவர் எதுக்கு நம்ம வச்சுருக்காருன்னா அவரோட சேவைகளை செய்கிறதுக்கு ஆண்டு நம்ம வைத்திருக்கிறாரு. அப்போ அடுத்த ஆண்டு ஒரு ஒப்புவிச்சிருக்கோம். அப்படி ஏதாச்சும் தேவனுக்காக நம்ம புதிய காரியங்கள் எதுவும் செய்யணும், அதுக்கு ஆண்டு நம்மளேருந்து வழி நடத்தணும். அதனால் எல்லாத்துக்கும் ஆண்டு நம்ம நன்றி செலுத்தி புதிய ஆண்டு புதிய காரியங்கள் நம்ம ஆண்டுக்காக செய்யணும். மகிமைப்படுறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். ஓகே, கடைசி லாஸ்ட் வேறு யாராவது இருக்கிறாங்களா? ஓகே, ஜெஸ்ஸி வராங்க, கரங்களை தட்டுங்க. ஜெஸ்ஸி சாட்சி நிறைய இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட சாட்சியை பார்த்தீங்களா, ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி வந்து ஜெஷு வந்து நாங்கள் இங்கே பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்க எங்கள் அண்ணியோட தங்கச்சிங்க எல்லாமே இங்கே சுத்த சைக்கோ ஷாப்புக்கு வந்தது, அந்த டீ கடைக்கு. அங்கே ஐலாக்கில் நான் வந்திருந்தேன். என்ன பண்ணிட்டாங்க, அந்த அண்ணியோட தங்கச்சி கடைசி 2 பேர் வந்து வெள்ளரி கடவுள் போயிட்டாங்க.
அப்போ இவளை வந்து சின்னவளை வந்து எங்கள் அண்ணியோட அக்கா வச்சுருந்தாங்க, பின்னாடி காடு பின்னாடி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. இவள் கதவு கிட்ட நின்றுட்டு இருந்திருக்கிறா. அவங்க வந்து இவளை பார்க்காம ஃபோன் பார்த்துருந்த வாசி அவங்களோட தங்கச்சிக்கு வந்து கதவு திறக்கிறப்போ அயலாத்துலேருந்து மேலேருந்து கீழே ரோட்டில் விழுந்தா. கர்த்தருடைய நாமத்துக்கு நான் ஐயோ எனக்கு அந்த டைமில் சும்மா வீட்டில் நடந்தாலே அது விழுந்து ஏதாவது வீங்கிக்கும், ஒன்று காயமாயிடும். ரோட்டில் விழுந்த பிள்ளைக்கு ஒரு அடி, ஒரு வீக்கம், ஒரு காயம், ரத்தம் எதுவுமே இல்லாமல் ஏசுப்பா காத்தாரு. அதுக்காக நான் கோடான நன்றி சொல்கிறேன். அவள் பிள்ளை ஒரு வயசு, அப்போ தான் 1 வயசு 2 நாள் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்துச்சு. அது ஆனால் இன்ன வரைக்கும் அதை என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. எப்படி ஒரு வீட்டில் நடந்தாலே விழுந்தாலே அடிப்படுற இது, ரோட்டில் விழுந்து அந்த 2 வழிகாட்டில் எல்லாமே எங்களை தான் நின்று பார்க்குறாங்க. நானும் வயலுக்கு மழை வர பெய்யுது, நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் விரும்பி காரி பம்ப் பண்ணி இறங்கிட்டு பிள்ளையை தூக்கி நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறேன். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். எனக்கு சொல்கிறது சிரிக்கிற மாதிரிலாம் ஒரு அடி என் பிள்ளைக்கு கர்த்தர் அவ்வளோ ஆசீர்வாதம் ஓட்டிட்டு இருக்கிற எடுக்க போற காட்டு ரிவர்ஸ்ல எடுக்கிற அந்த டைம்ல விழுந்துட்டாங்க. ஆனா ஆமா, ஏன்னா அது வந்து எங்க அண்ணியோட அக்கா கேர்லெஸ்ஸா விட்டுறாங்க. ஆனா ஏசப்பாவோட கிருபை அவங்கள தாங்கிருச்சு. ஏன்னா அது ஒரு பெரிய சாட்சி இந்த மாசத்துல. அது போக இந்த நேரத்துல வந்து நான் பிரேமன சிசிலியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா நான் சப்ரீனாவுக்கு மாசமாகி என்னால் காடி டிரைவ் பண்ணிட்டு வர முடியல சர்ச்சுக்கு. என்னன்னா நான் சப்ரீனா ஒரு வாட்டி நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரும்போது நான் டிரைவ் பண்ணுறப்போவே சப்ரீனா கதவு திறந்தோடனே நான் எமர்ஜென்சி பார்க்கிங் பண்ணிட்டு டபுள் சிக்னல் போட்டு நின்றுட்டு அங்கேயே நின்று நான் கதவு க்ளோஸ் பண்ணிட்டு அவளை மடியில் வச்சுக்கிட்டு நான் காடி ஓட்டி சர்ச்சுக்கு வந்தேன். இப்போ அதுலேருந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் பிள்ளையை கூட்டிட்டு நான் இப்போலாம் சர்ச்சுக்கு வரணுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரெல்லாம் ஏசினாரு. எங்கள் வீட்டுக்காரர் பிரேமனையே சொல்கிறாரு, ஏன் இவ்வளோ தூரம் வந்து மெனக்கட்டி இதை ஏற்றிட்டு போறீங்க, இங்கே போகலாம் தானே ஜெசி கிளான்லேயே நம்ம கடைக்கிட்டே எத்தனை சர்ச்சுக்கு போகலாங்க அப்படின்னு. நான் ரொம்ப வேதனைப்பட்டு இப்படி தான் நான் போக போகிறேன் ஜெயிச்சுக்கிட்டேன். ஆனால் உண்மையிலே பிரேமான சிசிலியாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ணன் இது ஒரு ஊழியம், யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் செய்ய முடியாது இந்த ஊழியத்தை. சலிச்சிக்காம இந்த 2 வருஷ காலமாக அவங்களுக்கு நேராக சர்ச்சு கிட்ட, ஆனால் அதுவும் போக நேராக ஒரு கார்டு எடுத்தது என் வீட்டில் போட்டு எங்கள் கார்டுலேருந்து ஏற்றிட்டு இங்கே வாரம் வந்துட்டு சர்ச்சு முடிச்சுட்டு எங்களை விட்டுட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு விட்டு அதெல்லாம் ஒரு பெரிய பாரம். அதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாத்தாலையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க இடத்துல நானாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியுமான்னு இடத்துல. ஆனால் அவங்க எங்களுக்கு சலிக்காமல் நான் சம்டைம் டிலே பண்ணிடுவோம் வர்றதுக்கு தான். அப்போ தான் வெளியாகிற டைமும் பிள்ளைங்க அக்கா போவாங்க, என்னாலும் ஒவ்வொரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி அண்ணன் பொறுமையான ஏற்றிட்டு இந்நாள் வரையிலும் நல்லபடியாக என்னை கூட்டி வந்து போய்கிட்டு இருக்காரு. அதனால நான் அவங்களுக்கு 2 பேத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இதுவும் ஏஸ்பாவோட கிஃப்ட்டு தான். அவருக்கு கொடுத்த அவர் ஊழியத்தை இன்னைக்கு அவங்க 2 பேர் எடுத்து எனக்காக செய்கிறாங்க. இன்னொன்று அவங்க அந்த பாரமாக நினச்சிருந்தா என்னால் ஏற்றிருந்துருக்க மாட்டாங்க. ஒரு உண்மையிலே தங்கச்சா பழகிற வாசி ஒரு ஊழியமாக எங்களுக்கு இன்னும் விளைவிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அது வேக இன்னைக்கு தெரியும், இன்னைக்கு 1 கிராம் வந்து 653 வெள்ளி கோல்டு 1 கிராம். அப்போ என்னன்னா கடையோட ரன்னிங் எல்லாமே 400 வெள்ளியிலேருந்து இன்ன வரையிலும் 653 வெள்ளி இருக்குது, 1 கிராம் வந்திருக்கு. ஸோ கடையோட வியாபாரம் பிஸ்னஸ் எல்லாமே ரொம்ப டவுனாக தான் இருந்துச்சு. இன்னும் வரையில கிறிஸ்மஸ் டைமில் போன வாரம்லாம் செலவுக்குன்னு 1 வெள்ளி காசு இல்லை. அவ்வளோ மனசு வேதனையாக போச்சு. நான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னேன், நான் நகை கொடுக்குறேன், இப்போ கடையில் வச்சுட்டு முதல்ல ரன் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்கலான்னு. இப்போ கையில் காசு இல்லைன்னா நகை தான் உடனே எனக்கு தோணும். பிள்ளைங்களோட காசு இருக்கும், இருந்தாலும் நான் அதை எடுக்க மாட்டேன், என்னோட நகை தான் நான் கொடுப்பேன். அவர் ரொம்ப ரொம்ப எனக்கு வேதனையாக போச்சு. போனாலும் எங்கள் சர்ச்சுக்கு வரும்போது எனக்கு மனசு வர வேணான்னு நினச்சேன். இன்னொன்று என்னன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு நெஞ்சு வலி திடீர்னு வந்துச்சு. நான் ரொம்ப ஸ்மோக் பண்ணுறேன் வாசியா என்னன்னு தெரியல, திடீர்னு நெஞ்சு வலி அந்த வாசி. அவர் ஹாஸ்பிட்டல் அதிகமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஊரோடுக்கு ரொம்ப அழுது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். அது போக இந்த மாதிரி ஒரு காசு பிரச்சனை வந்தோடனே ரொம்ப மனசு வேதனையோடு இருந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் யூஸ்பா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டேன். வருஷம் கடைசி எப்படி நான் ரன் பண்ண போகிறேன், என்ன மாதிரி நான் இன்னும் எத்தனை 1 வாரம் இருக்குது வருஷம் முடிய, எப்படி இதை சமாளிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கவலையோடு இருக்கிற டைமில் அழகு அப்புறம் இந்த நாளிலே நினச்சி பார்க்காத அளவுக்கு தொகையை இயேசு ஆசீர்வதிச்சாரு. அது சிறிதாக இருந்தாலும் அது எங்களுக்கு பெரிய காசு. இந்த நேரத்தில் நான் கர்த்தருக்கு கூட நன்றி சொல்கிறேன். காசு இருக்குது, இருந்தாலும் அந்த பிள்ளைங்களோட காசு நான் எடுக்கக்கூடாத ஒரு தீர்மானத்தில் இருந்தோம். என்னத்தான் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் இருக்கிறத வைத்து சமாளித்து வாழ இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அதுக்காக நன்றி சொல்வேன்.
இன்ன வரையும் என்னோட 9 வருஷம் ஆச்சு என்னோட பிஸ்னஸ் நான் ரன் பண்ணி. 2026 நான் 10வது வருஷம் என்னோட ஸ்ரீ கஜேந்திரன் கோல்ட் சமிட்டோட ஆனிவர்சரி. ஏசப்பா 10 வருஷ காலமாக எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் நல்லபடியாக வழி நடத்தி வந்தார். அதுக்காகவும் நான் கோடான கோடி நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் என் 2 பிள்ளைங்களையும் என் நல்ல ஒரு கணவரை கொடுத்து என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறாங்க. ஓகே, இந்த சாட்சியில் 2 காரியத்தை குறித்து நான் ரிமைண்ட் பண்ணுறேன். காடி எஸ்பெஷலி பிள்ளைங்களை கொண்டு வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? அதனால் காடியில் வந்து சேஃப்டி லாக் இருக்குது, கதவு லாக் இருக்குது, விண்டோ லாக் இருக்குது. ஆல்வேஸ் ரிமெம்பர் டு லாக்கிங். பிள்ளைங்களை தட்டி வேணும்னு இருப்பாங்க. உங்கள் டிரைவர் சைடில் அந்த லாக் நீ தட்டினாக்கா யாரும் அந்த கதவு திறக்க முடியாது, சரிங்களா? பிறகு அந்த சீட் இருக்குது பாருங்க, தனியாக சைல்ட் சீட்டு இருக்குது, அதில் உட்கார வச்சு படம் வைங்க, பிள்ளைங்க வச்சு பெல்ட்டு போட்டு விட்ருங்க. நம்ம எந்த நேரத்தில் ஆபத்து வருதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம நல்லா முன்னு பார்த்துருக்குறோம், முன்னுக்கு வரோம், கண்டுபிடிக்கு வருவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி நடக்கும். நம்ம பிள்ளைகளே நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், பிள்ளைங்க காடிக்குள்ளே இருந்தனாக்கா அந்த விண்டோ லாக், சேஃப்டி லாக், விண்டோ லாக் இந்த டோர் லாக், டிரைவர் சைடில் நீங்கள் லாக் பண்ணிடுங்க. ஓகே, கர்த்தர் ஆசீர்வாதம். வேறு யாராவது இருக்கிறாங்களா? இல்லை எதாவது முடிச்சுக்கோமா? இருக்கிறாங்களா? இல்லையா? சரி, டைம் இப்போ 5 minutes பண்ணிட்டு டேக்கப் எதுவும் சொல்ல போறியா? சாட்சி இருக்குதா? கேட்ரிங் நிறைய கிடைக்குதா? கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் விசுவாசம். இந்த 2025 ஆண்டு நல்லா செஞ்சுட்டு ஒன்றும் 2026 இன்னும் மேலே ஆண்டு உயர்த்துவார். நல்லா சொல்லுவார். நன்றி சொல்லுவார். அல்லேலூயா. இன்னும் 2026 உங்களுக்கு நிறையா கேட்ரிங் ஆர்டர் வரும். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஹோமுக்கு. ஓகே, இப்போது நாம் பிரசங்கத்துக்கு போவோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு இன்னொரு ஆண்டு கிருபையை கொடுக்கிறார். another year of grace. அதாவது உலகத்தின் காரியத்தை நம்ம பார்க்கும்போது ஒருத்தரை எப்படி எடை போடுறாங்கனாக்கா, நீ எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கிற, நீ எவ்வளோ சம்பாதிக்கிற, நீ என்ன உத்தியோகத்தில் இருக்கிற, உன் குடும்பம் எப்படி இருக்குது, அதுதான் பார்ப்பாங்க. அது வச்சு உன்னைய எடை போடுவாங்க. இவன் பொறுப்பாக இருக்கிறான், இல்லையா மோசமாக இருக்கதா, இவன் அடங்கலை, ஆண்டவர் பயம் இல்லை, அதான் குடும்பம் வளர்ச்சியில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு எடை போடுவாங்க. புரியுதுங்களா? இது உலகத்தின் இயற்கை. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றார். The world recognizes us and the world qualified us by seeing us how wealthy we are, how blessed we are, how standard our life is, how blessed our life is. They will look into it. Today's message, ஆண்டவர் இன்று கொடுக்கிற செய்தியில் ஆண்டவர் ஒரு ஊமை சொல்றார். ஆண்டவர் நம்மளை எடை போடுறார். இந்த ஊமையில் நம்ம பார்க்கும்போது ஒரு உதாரணமாக சொல்கிறோம். மரத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வாசிமா லூக்கா 13:6-9 வரைக்கும். அப்பொழுது அவர் ஒரு ஊமை சொல்றார், ஒரு கதை சொல்றார். இயேசு தனுஷ் என்ன வாய் எவ்வளோ கொடுக்குற நீ, தூக்குமா சாப்பிட்றதுன்னா போய் சாப்பிடும் போத. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு கதை சொல்றாரு. சரியா? கதை கேட்குறியா? கதை கேட்டால் கற்றுக்கோணுமா உங்களுக்கு? யாராவது தூங்குங்க, வர்றேன் நான் புக்கு எடுத்த மண்டையில் பார்த்து ஒரு ரெடி. சரியா? சரி, வாசிமா. ஒருவன் சொல்றாரு பாரு உதாரணம். ஒருத்தன் வந்து ஒரு
திராட்சை தோட்டமா செடியா? தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டுருக்கான். உதாரணத்துக்கு வீட்டு முன்னுக்கு ஒரு மாங்காய் மரம் நீ நட்டுருக்குற. நான் நிறையா இந்த மாதிரி வீட்டு முன்னுக்கு கத்திரிக்காய் செடி, வெட்டிக்காய் செடி, மிளகா செடி நடுவேன். செடி நல்லா செழிப்பாக வரும், இலையெல்லாம் பெருசாக வரும். இனி கூட ஒய்ஃபு தனியாக பார்த்து அந்த செடி என்ன இலை அது? துளசி இல்லை, அது வாங்கி கொடுத்து இரும்புளுக்கு சாப்பிடுவேன். இலை எவ்வளோ பெருசாக இருக்குது, என்னடா அவ்வளோ பெருசாக இருக்குது. எப்போதும் அதை பார்த்தா சின்னது எவ்வளோ பெருசாக தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருக்குது. அதோட டிசைன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. இலையில குறைச்சல் இல்லை சார் அந்த செடியில். அதே மாதிரி இந்த அத்தி மரத்துலேயும் ஃபுல்லாக இலை நிறைஞ்சு போயிருக்குது. அப்புறம் அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது நீ மாங்காய் மரம் நட்டு என்ன எதிர்பார்ப்ப? மாங்காய் எதிர்பார்ப்ப. பெரிய பூ காய்ச்சிட்டு தொத்துன்னு பூவெல்லாம் கொட்டிருக்கு, மாங்காய் காணும். வருஷம் அதே தான். நான் நல்லா கத்திரிக்காய் செடினா எதிர்பார்ப்பேன். கத்திரிக்காயெல்லாம் பொண்ணை விலை என்ன விலை கிலோ இப்போ? 9 லட்சம் ஓடுதா? பைத்தங்காய் என்ன விலை ஓடுது? 1 kg. சையோர் இந்த 1-2 months சரியான வேலை. பிகாஸ் ஆஃப் ஐ திங்க் ரெய்னி சீசன் தான். ஸோ அதனால் நம்மளும் கொஞ்சம் வீட்டில் நட்டாலும் ஊசி மிளகாவது கிடைச்சவன். ஐ லைக் டு ஈட் ஊசி மிளகா. அன்றைக்கி போய்த்தி அவர் பொரியல் பண்ணாங்க. மிளகா காணும். எனக்கு ஒன்றும் பிடிக்காது. எது பிறட்டானா மிளகா இருக்கணும், அப்போ தான் கடித்து சாப்பிட்டா உடப்பாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் தேடி பார்த்தாக்கா ஊசி மிளகா இருக்குது. ஒரு மிளகா எடுத்து வெட்டிட்டு அதை மேலே போட்டு உதாசிட்டாங்களா அந்த மாதிரி ஏதோ ஊசி மிளகா கேட்டாக்கா அது இலை தான் இருக்கும், கனியை காணும், மிளகாவே காணும். வாசியமா ஒன்றும் காணவில்லை. அப்புறம் கடுப்பாகுமா இல்லையா? அதுக்குன்னு ஒரு ஜாடி காலையில் தண்ணி ஊற்றுவேன், உரம் போடுவேன், சுற்றி கொத்தி மண். அப்போயாவது கொஞ்சம் நல்லா வரும். பார்த்தாக்கா இலை தான் வரும் நிறையா. மிளகா இருக்காது, கத்திரிக்காய் இருக்காது. அப்புறம் என்னாச்சு? அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி கூப்பிட்டு, இது 3 வருஷமா நான் செடி பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வைத்து, இந்த அத்தி மரத்தில் நான் எதிர்பார்க்கறது கனி. இந்த மாங்காய் மரம் நட்டு 3 வருஷமா பார்க்குறேன். மாங்காய் காய்க்க சரி பூரம் ஊற்றி சாப்பிட்டா ஏதாவது காய்க்கணும்னு பார்த்தாக்கா அதிலும் குட்டி போகுது, மாங்காவே காணும். அப்புறம் என்ன பண்ணலாம்? ஒன்றுமே காணவில்லை. இதை வெட்டி போடு. இது வெட்டி போடு, சும்மா வேஸ்ட்டு. அதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு விட்டேன். என்னத்துக்கு அழகாக இருக்குது? என்ன பண்ண அந்த இலையை சாப்பிட முடியும் என்னால்? கத்திரிக்காய் செடி இலையை வச்சு சாப்பிடணுமா? நான் முருங்கைக்கீரை இலைனாக்கா ரொம்ப பிடிக்கும். எங்கே முருங்கைக்கீரை இலை அவர் எடுத்துகிட்டு வந்தார் பாரு. நானே ஆடி விட்டேன். அவ்வளோ மொத்தம் எடுத்துகிறாரு. என்ன செக்கப்? ஐயோ, அதே ஆயிரத்துக்கு எவ்வளோ நாள் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி முருங்கை இலைனாக்கா ஓகேடா. அதுக்கு நீ கத்திரிக்காய் செடி இலையை எடுத்துகிட்டு வந்தேன்னா ஆயணம் எதுவும் வைத்தியம் நாட்டு வைத்தியம் என்னென்னமோ சொல்லுவானுங்க. நானும் எல்லாத்தையும் தான் ட்ரை பண்ண, ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. நேற்று டாக்டர் போய் பார்த்து தான் முட்டை இந்த வைத்தியம் சொல்கிறாங்க, இந்த மருந்து சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் போய்க்காருங்க, ஸ்கேமர்ஸ். நம்பாத. உனக்கு வயசு 67 ஆச்சு. நீ அதெல்லாம் சாப்பிட்டதுனால உன் வயசு 60க்கு நீ கொண்டாட முடியுமா? உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. cannot reverse la. Don't take all these supplements. All are scammers la. சரியான வேலை. கடைசியாக நான் ஒன்று வாங்கின பாருங்க, லைட் ஒரு 3-4 புக்ஸு ஆல்மோஸ்ட் 800 ringgit கேஷாக கொடுத்துருவாங்க. பார்த்தாக்கா ஒன்றும் காணும். அதே மாதிரி அவன் மெசேஜ் பண்ணுவான், ஹவ் இஸ் இட், எனி இம்ப்ரூவ்மெண்ட் விட்டு அவங்க தர. அட்லீஸ்ட் நான் 800 ringgit கொடுத்து வாங்கின அந்த மருந்து ரிசல்ட்டு ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும்.
அது இறங்கிட்டே போகுது. வாடலாட்டுன்னு தூக்கி போட்டேன். போய்க்கானுங்க எல்லாமே. அதுதான் டாக்டர் சொல்கிறாங்க, எல்லாம் ஸ்கேமர்ஸ். நீ ஒன்று தட்டினாக்கா அவனுக்கு தெரியும் நீ இதை ஆர்வமாக தேடிட்டு இருக்கிற இந்த மருந்து எவனோ என்னென்னமோ மருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவானுங்க. அதே போல தான் ஊர்லேருந்து ஒருத்தன் சொன்னான், இதுக்கு அருமையான மருந்து சொரக்கா. அண்டிக்கிறீங்க எவ்வளோ சொரக்கா வச்சு சாப்பிட்டுருக்காங்க. அண்ணாட சொரக்கா சூப்பு, சொரக்கா பரட்டல் எல்லாத்தையும் தின்னு நானே ஒரு சொரக்கா ஆகிட்டேன். சொல்கிறான், அருமையாக ரெக்கமெண்ட் பண்ணுவானு, பேசுவானுங்க. ஈவன் இந்த டாக்டர்ஸ் அதில் பேசுகிறாங்களே, இவங்க சொல்கிறா பாருங்க, அதெல்லாம் உண்மையான டாக்டர் இல்லை, அதெல்லாம் ஏஐ. குரலில் அந்த குரலில் வச்சு பேசுவாங்க. நாளைக்கு நான் பேசுகிற மாதிரியே கூட பிரசங்கத்தில் ஒருத்தனை எவனா வந்து பேசுவாங்க ஏஐ. இல்லை என் பாஸ்டர் தான் சொன்னார், பாஸ்டர் தான் பாரு நல்லா அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்கேமர்ஸ் வாசிமா. அது ஒரு கதை. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். கெடுக்குதுன்றான். அதுக்கு அவன் ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன். சுத்தியும் எரி போடுறதான் நான் செஞ்சேன். சுத்தியும் உரம் போட்டேன். கனி கொடுத்தாலும் சரி, போடாவிட்டாலும் இனிமேல் இதை வெட்டி போடலாம். ஒரு வருஷம் அவன் கனி கொடுக்கல. ஆண்டவர் சொல்றாரு வசனத்துல, அது வெட்டி போடுட்டு. இந்த வருஷம் கனி கொடுக்கலையா, அடுத்த வருஷம் வெட்டி போடு. வெட்டி போட்டேன் எல்லாத்தையும். ஆண்டவர் பேச்சுக்கு கீழ்ப்படியணும், வெட்டி போட்டேன் எல்லாத்தையும். கிறிஸ்துவ பிரியமானவர்கள், ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கும் அதுதான் சொல்றார். ஒவ்வொரு வருஷம் நீ ஆண்டவர் வந்து ஆராதிக்கிற, துதிக்கிற, ஆண்டவரோட வார்த்தை கேட்கிற, ஆனா உன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. அதே பழைய பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதே இருள் நோக்கி போயிட்டு இருக்கிற. ஆண்டவர் பார்க்கிறாரு, என்ன மாற மாட்டானா, திருத்த மாட்டானா? ஆக இன்றைக்கு பட்டாசு வெடிக்குது. ஹேப்பி நியூ இயர். உலகம் கொண்டாடி கொண்டிருக்கு. நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு we are the blessing. அதை பற்றி கவலைப்படாத, சரியா? நான் நிறைய பார்த்தாச்சு நம்ம வாழ்க்கையில், இதெல்லாம் பார்த்துட்டோம் போதும். அதான் டாக்டர் சொல்றாரு, now is the time for you to pay back. இத்தனை வருஷமா சுவையா ருசியா சாப்பிட்டு இருந்தல, இப்ப நீ கடன் இருக்கு, அதெல்லாம் விட்டுரு. It's the time for you to pay back. Even salad, நான் ரொம்ப விரும்பி சொல்றேன். பச்சை பச்சையா ஆல் சேலட்ஸுங்க ஏதாவது போட்டு அடிச்சு நம்ம சாப்பிடணும். ஒன்று என்னெல்லாம் கீரை பரவாயில்ல, சேலட்லேயே சாப்பிடணும். அதுவும் சமைச்சே சாப்பிடணுமா? அடுத்த 2ஆம் மாதம் சீன பண்ணாங்களா, என்ன நடக்குது? சீன பறவை பார்த்து போய்க்கூடாது. அப்பயே நிறைய சேலட் நாங்கள் சாப்பிடுவோம். சமைச்சதெல்லாம் அத்தையும் போட்டு அப்படி குஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோம்ல, அதே வயிறு நேரத்தில் சாப்பிட்டாங்க. மைக்கில் ஸ்பீக்கர் எது தெரியாது. கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் கிருபையின் ஆண்டவர். இது கிருபையின் காலம். நீ எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் ஆண்டவர் நோக்கி நீ வரும்போது ஆண்டவர் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். பிகாஸ் இது கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலம் தான் இப்ப ஆண்டவர் நம்மளுக்கு திரும்பி ஞாபகப்படுத்துகிறார். மனம் பாருங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகள் உங்களிடத்திலிருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கனிகள் குறித்து நம்ம சீக்கிரம் வாசிமா. கலாத்தியர் 5 கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22, 23 வாசிமா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி. ஆண்டவர் மாங்காய் எதிர்பார்க்கல, அத்தி மரத்துல இருந்து அத்திக்காய் எதிர்பார்க்கல. உன் வாழ்க்கையில உன்னிடத்துல இருந்து எதிர்பார்க்கிற கனிகள் வாசிமா. 23
22, 23. ஆவியின் கனியோ ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், அன்பும் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட கனிகள் விரோதமான அதெல்லாம் வேணாமா? ஓகே. ஆண்டவர் God is expecting good fruits from you. He expects the fruit of the Spirit in you. As mentioned in Galatians chapter 5, the fruit of love, joy, peace, long suffering, kindness, gentleness, faithfulness, goodness and self-control. ஆண்டவர் இந்த 2026 உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்த கனிகள் உன்னோடு இருக்கும்போது நீ ஆண்டவரோட பிள்ளையாக காணப்படுவ. நீ இயேசுவின் சாயலை காணப்படுவ. You will be in Christ. You will be like Christ if the fruit of the Spirit is in you. கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னொரு வருஷம் நம்மளை கொடுத்துருக்கிறார். 2025 நம்ம விட்ட காரியத்தை செய்த பாவங்களை எல்லாத்தையும் விட்டுருங்க. 2026 மனம் மாறுங்க. டேக் அ ரெசல்யூஷன். ஒரு தீர்மானம் எடுங்க. என் ஆண்டவருக்கென்று நான் உண்மையாக இருக்க போறேன். ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனிகள் என்னிடத்தில் காய்க்க வேண்டும். ஆண்டவர் வருகை சமயமாக இருக்குது. இந்த சபை வளர்ச்சி உன் கையில் இருக்குது. சபை ஊழியங்கள் உன் கையில் இருக்குது. உதாசீனப்படுத்தாது. இதோ 17ஆம் தேதி நம்ம ஒரு பிளானிங் போடுவோம். லீடர்ஸ் எல்லாரும் வாங்க. உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த சபை வளரணும். ஆண்டவர் ஒவ்வொரு வருஷம் பார்க்குறாரு. போன வருஷம் பார்த்து முடிச்சுதான் இன்னொரு வருஷம் பார்க்குறோம். புதுசாக ஏதாவது மூஞ்சி இருக்குதா? அது நம்ம முயற்சி பண்ண கூப்பிட்டு வாங்க. நண்பர்களும் உற்றார்களும் புத்தாண்டு வா சேர்ச்சுக்கு கொண்டாடுவோம். பிரிங். ஆண்டவர் சித்தமானால் அது எல்லாம் நடக்கும். All will be good if his God is willing. ஆண்டவருக்கு கொஞ்சமாவது ஏதாவது நம்ம கை இருக்கணும். ஒரு நாக்காளி எடுத்து வைக்கிறதோ, இசை வாய்க்கிறதோ, கூட்டுறதோ, புக் எடுத்து வைக்கிறதோ, வாய் திறந்து பாடுறது, வாய் திறந்த வேத வசனங்கள் வாசிக்கிறது, இது எல்லாம் ஊழியங்கள். என்ன இருக்கிறானே அவனுக்கு கூட பஸ்டர் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் அப்படியே பார்க்குறேன். அவன் நல்லா வாசிப்பான், அவன் நல்லா பாடுவான், எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பான் நம்மளுக்கு. ஆனால் நம்மளோட பங்கு என்ன? நம்ம ஒதுங்கி இருக்கக்கூடாது. இந்த சபையை கொண்டு போகிறது நம்ம தான். உலகத்தோடு நீங்கள் போயிடலாம். அவன் நல்லா தானே இருக்கிறான். ஆனால் நியாய தீர்ப்பில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வெட்டி நெருப்பு போட்டுட்டார். நல்லா தான் வெடிக்கிறான். நியாய தீர்ப்பில் வெடிக்க போகிற வெடி வானம் வெடி போகிறது தானே. வாய் அப்படி உழக்கிறான். பார்த்து இங்கிருந்து முட்டடிக்க ஒரு கருப்பாம்பூச்சி. இந்த வீட்டில் இருந்து பிடிச்சிட்டு வரேன். என் வீட்டில் இருக்கான் கருப்பாம்பூச்சி. போய் மெட்ராஸ் பார்க்க போறியா தானே இல்லையா? நல்லா இருக்குதான் வான வெடியோ கலராக இருக்கும். ஆனால் ஆண்டவர் வருகை உலகமே அறியுமா? The world will know. அவர் வருகையே எக்கால சத்தத்தோடு வருவார். The world will know is coming. இப்போ வெடிக்கிற பட்டாசு இங்கே தான் கேட்கும் சத்தம். ஆனால் இயேசுவின் வருகையின் வெடி உலகமே பார்க்கும். அந்த வருகை அந்த ஆண்டவருக்கு நம்ம
கிறிஸ்து பிரியமானவர்களை சுருக்கமாக ஆண்டவர் நம்மளை பார்த்து போதுமா? ஆண்டவர் நம்முடைய மனையாச்சு. ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிறார். யுவர் டைம், யுவர் டேலண்ட் அண்ட் யுவர் ட்ரெஷர் ஆண்டவருக்கு கொடுக்குறேன். இது என்னோட நான் கஷ்டப்பட்ட சமயம் தான் ஆண்டவர் கொடுத்தாரு. அதை எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. பகிர்ந்து கொள். ஆண்டவர் கேட்குறார், நான் பசியாக இருந்தனே, சாப்பாடு கொடுத்தியா? நான் சிறையில் இருந்தனே, என்னை வந்து பார்த்தியா? நான் ஹாஸ்பிட்டல் இருந்தனே, சீக்கா, என்னை வந்து பார்த்தியா? ஆண்டவரோட அனுபவம் எப்படியாவது முயற்சி பண்ணி சிறிய ஊழியமாக செய்க. இந்த 2026 ஒரு மாற்றமாக இருக்கணும் சபையில். இதே போல நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணுமா? ஆண்டவர் உன்னை உயர்த்தணுமா? ஆண்டவர் உண்மையாக இருந்தார். அல்லேலூயா. தேவன் வருகைக்கு நாம் எல்லாரும் இந்த 2026 இன்னும் சிறப்பாக செய்வோம். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டு நீ கொடுத்ததுக்காக நன்றி. இதோ 2026 எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறதுக்கு சோசனை. இந்த 2026 ஆண்டிலே நீ அதிகமான